ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன், இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய சேனலுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லெக்சர் நம்பர் 3 தேர்ட் லெக்சர் பார்க்குறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசிக்கான ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே பாருங்கள், இன்னொரு சீரியஸ் கொடுக்குறேன். சிம்பிள் தான். என்ன கொடுத்துருக்காங்க? 10 வோல்ட். ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸ். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்? ஆர். ஓகே, 2 ஆம்ஸ் கரண்ட் வந்துட்டு ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. எப்படி சால்வ் பண்ணலாம்? ஆர் கேட்குறாங்க. என்ன பண்ணலாம்? ஆர் இஸ் ஈக்குவல் என்ன வரும்? ஆர் இஸ் ஈக்குவல் டு பி பை ஐ. சிம்பிள். பி இஸ் ஈக்குவல் டு ஐஆர்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு பி பை ஐ தானே. ஸோ 10/2 பார்த்தீங்கன்னா 5 ஓம்ங்கிற மாதிரி கிடைக்கும். இது கொஞ்சம் பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள். இது போதும்னு நினைக்கிறேன். நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் அப்படின்னா கொஞ்சம் முக்கியமான கான்செப்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகே கைஸ், இதுக்கப்புறம் லைட்டாக வந்துட்டு கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிற விஷயங்களை பற்றி பார்ப்போம். பயப்பட தேவையில்லை. இது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் கவர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் தான். ஸோ இது எல்லாருமே புரியக்கூடிய விஷயத்தில் தான் இருக்குமே தவிர நீங்கள் பயக்கக்கூடிய விஷயத்தில் கண்டிப்பாக இருக்காது. ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெட்வொர்க்ஸ் இருக்கும். சர்க்யூட் இல்லை. சர்க்யூட் அப்படிங்கிறது வந்து க்ளோஸ் லூப்பாக ஒரு லூப்பாக இருந்தால் தான் சர்க்யூட்டு. நெட்வொர்க்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்படி கிடையாது. இல்லை, ஸோ நெட்வொர்க்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஐ ஆர் இது வந்து என்ன? ரெசிஸ்டன்ஸா? இந்த ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் ஆகிற வோல்டேஜ் என்ன? விஆரா? நாம் வந்து இண்டக்டன்ஸ் பற்றியோ கெப்பாசிட்டன்ஸ் பற்றியோ நான் வந்து சொல்லுற பொருளே கிடையாது. நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் பார்த்தா போதும். ஓகேங்களா? இண்டக்டன்ஸ் பார்க்க தேவையில்லை, கெப்பாசிட்டன்ஸ் பார்க்க தேவையில்லை. அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன், அடுத்த கிளாஸில் சொல்கிறேன். இந்த லாஸ்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் மட்டும் போதும். ஓகேங்களா? ஈக்குவல் சர்க்யூட் கான்செப்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே இங்கே கவர் பண்ணி தான் ஆகணும். ஸோ பாருங்க. ஓகேங்களா? இப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸாக ஒரு வோல்டேஜ் இருக்கும். ஒரு வோல்டேஜ் இருந்துச்சுன்னா ட்ராப் ஆகும். ஓகேங்களா? அதாவது கொஞ்சம் வோல்டேஜ் இருந்துச்சுன்னா கீழே வந்து இருந்துச்சுன்னா கசிகிற மாதிரி ஆகும். ஸோ இந்த விஆர் அப்படின்னா என்ன வரும்? விஆர் அப்படிங்கிறது என்ன? விஆருங்கிறது என்ன? ஐ இன்டு ஆர். சரிங்களா? V is equal to IR. இது உங்களுக்கு கொஞ்சம் புரியாமல் இருக்கலாம். இப்போ பாருங்க, நான் சொல்கிறேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு ஒரு பேட்டரி சோர்ஸ் இருக்குது, வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. இப்போ வந்துட்டு இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நான் R1 அப்படின்னு வச்சுக்கிறேன். இது நான் R2ன்னு வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா VR1 அப்படிங்கிற ஒரு வோல்டேஜ் என்ன ட்ராப் ஆகிட்டு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே VR2 அப்படிங்கிற ஒரு வோல்டேஜ் என்ன அப்படின்னா ட்ராப் ஆகிட்டு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கரண்ட். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்துட்டு அவங்க வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா VR1 வேணும், VR2 வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா பயப்படவே தேவை கிடையாது. அதுக்கும் நம்ம கிட்ட மெத்தட் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா VR1 அப்படிங்கிறது என்னன்னா என்ன வரும்? IR1. சரிங்களா? IR1. R2லாம் வந்து என்ன செய்யாது. இந்த VR1 இந்த வோல்டேஜ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு I இன்டு R1 மட்டும் போதும். அதே மாதிரி இந்த VR2 அப்படிங்கிறது என்னன்னா இந்த கரண்ட் தான் இங்கேயும் போகும். இந்த கரண்ட் தான் இங்கேயும் போகும். அப்படித்தானே? ஒரு தண்ணி பைப் எடுத்துக்கங்க. தண்ணி பைப்பை வந்துட்டு இப்படி போய்கிட்டே இருக்கு. தண்ணி பைப்பு அதை வளைச்சு விட்டீங்கன்னு வைங்களேன், அது என்ன செய்யும்? அப்படிதான் போய்கிட்டே இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு பைப் வச்சிருக்கோம், இங்கே ஒரு பைப் வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த பைப்புக்கு என்ன தண்ணி வருதோ அதே தண்ணி தான் இங்கேயே வரும். எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே வரும். ஏன்னா ஃப்ளோவிங் கரண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளோவிங் வாட்டர் பார்த்தீங்கன்னா அதே கான்செப்ட் தான். ஓகேங்களா? அதாவது ஒரு பைப் எடுத்துக்கங்க. அந்த பைப்பை வந்துட்டு தண்ணி போய்கிட்டு இருக்கிற ஒரு பைப்பு, இங்கே ஒரு நல்லி வச்சிருக்கீங்க. பைப் வந்துட்டு தண்ணி போய்கிட்டு இருக்கு. நம்ம என்ன செய்யறோம்னா வளைக்கிறோம் மீன்ஸ் அழகா அதை பெண்ட் பண்றோம், தண்ணி உள்ள இறங்குற மாதிரி. ஸோ அதே ஒரு ஃபோர்ஸ் தண்ணி போய்கிட்டு இருக்கு. அதே ஃபோர்ஸ் என்ன செய்யணும்? அங்கேயும் போய்கிட்டு இருக்கும். இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா தண்ணி தான் போய்கிட்டு இருக்கும். இந்த தண்ணி தான் இங்கேயும் போக போகுது, வேற எங்கேயும் போக போகிறது கிடையாது. ஸோ அதே கான்செப்ட் தான் பாத்தீங்கன்னா இங்க என்ன கரண்ட் போகுதோ அதே கரண்ட் தான் இங்கேயும் போகும். ஸோ VR2 ஃபைண்ட் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? சிம்பிள். மொத்தமாக என்ன செய்யக்கூடாது? ரெசிஸ்டன்ஸை எடுக்கக்கூடாது. I இன்டு R1 + R2 எடுக்கக்கூடாது. அது ரொம்ப தப்பு. சரி, இது உங்களுக்கு கண்டிப்பாக புரிய சான்ஸ் இல்லை. கொஞ்சம் சான்ஸ் கம்மியாக இருக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக போயிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய கான்செப்ட் வந்து புரியுதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக பார்க்கலாம். ஓகே, எக்ஸசைஸ் நம்பர் 1 பாருங்க. ஓகே, இது ஒரு நெட்வொர்க். ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் இருக்குமா கேட்காதீங்க. ஜஸ்ட் உங்களுக்கு புரியுதுக்காக அடுத்த ஒரு எக்ஸாம்பிள். இது 2 ஆம்ஸ் கரண்ட் வந்து போய்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா எக்ராஸ் ஆகிற வோல்டேஜ் வந்துட்டு VR. இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 ஓம். ஓகேங்களா? இப்போ வந்து VR என்ன வரும்? VR = என்ன? I இன்டு இந்த VR எந்த ரெசிஸ்டன்ஸோ அது மட்டும் 4 ஓம். ஸோ பார்த்தீங்கன்னா 2 × 4 = 8 ஓம். ஓகேங்களா? ஸோ இது புரிஞ்சிச்சு அப்படின்னா நான் நெக்ஸ்ட் சொல்ல போகிற பெரிய எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியாக புரியும்.
ஓகேங்களா? ஓகே, நான் கொஸ்டின் எழுதுறேன். ஓகே, எக்ஸசைஸ் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி சோர்ஸ் 12 வோல்ட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ். நான் கொஞ்சம் கஷ்டமான எக்ஸசைஸை நான் வந்து சால்வ் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ஈஸியாக நான் எக்ஸசைஸ் கொடுக்குறேன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு. ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக கொடுக்குறது தான் கரெக்டாக எனக்கு தோணுது. ஸோ 5 ஓம் எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. அப்புறம் கஷ்டமாக ப்ராக்டிஸ் பண்ணி அது வந்து உங்களுக்கு எப்படி ஆகிடும்னா உங்களுக்கு ஒரு இது மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து கேவியில் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணி காட்ட போகிறோம். ஓகேங்களா? ஸோ கேவியில் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு இது என்ன VR1, இது என்ன VR2. நம்ம சும்மா அசியூம் பண்ணிக்கிறோங்க, வேற ஒன்றும் இல்லை. இது VR3. ஓகேங்களா? ஸோ கரண்ட் என்ன செய்யுது அப்படின்னா இந்த வழியாக போய்கிட்டு இருக்கு, மைனஸ்லேருந்து இப்படி போய்கிட்டு இருக்கு. இங்கே போகுது, அதே மாதிரி இப்படி போகும். ஒரு தண்ணி தான், தண்ணி ஞாபகம் போதும், ஈஸியாக புரியும் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா VR1, VR2, VR3 என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த கரண்ட் என்ன நமக்கு தெரியாது. கரண்ட் என்ன நினைச்சணும், ஃபர்ஸ்ட் ஃபைன் பண்ணணும். கரண்ட் ஃபைன் பண்ணணும் அப்படின்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வச்சு என்ன செய்யணும் அப்படின்னா கரண்ட்டை ஃபர்ஸ்ட் ஃபைன் பண்ணணும். I is equal to என்ன, V/R, அதான ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலா வச்சு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா கரண்ட்டை ஃபர்ஸ்ட் ஃபைன் பண்ண போறோம். ஸோ ஐங்கிறது என்ன, விங்கிறது என்ன, 12 வோல்ட். ஃபர்ஸ்ட் கரண்ட்டை ஃபைன் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா 5 ஓம் இருக்கு, அதே மாதிரி 2 ஓம்ங்கிறது சீரிஸாக இருக்குது, அதே மாதிரி 3 ஓம்ங்கிறது சீரிஸாக இருக்குது. ஸோ 5 + 2 + 3. ஸோ பார்த்தீங்கன்னா I is equal to சாரி எஸ் 10. சரிங்களா? உங்களுக்கு ஈஸியாக புரியுதுக்காக எடுத்துருக்கேன். ஈஸியாக புரியுதுன்னா இதுதான் ஈஸியாக உங்களுக்கு புரியுதுக்கான வாய்ப்பு. ஸோ ஐ பார்த்தீங்கன்னா என்ன வரும், 10 / 10 = 1 ஆம்ஸ். ஸோ கரண்ட் பார்த்தீங்கன்னா 1 ஆம்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபைன் பண்ண போகிறது என்ன, VR1 ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ VR1 அப்படிங்கிறது என்ன, VR1 அப்படிங்கிறது என்னன்னா இந்த கரண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் மட்டும். ஓகேங்களா? இப்போ என்ன வரும், 1 × 5 = 5 வோல்ட். இப்போ அடுத்து என்ன, VR2 ஃபைன் பண்ணணும். VR2ங்கிறது என்ன, இங்கே வர்ற கரண்ட் ஃபர்ஸ்ட் இன்டு 2 ஓம் மட்டும், 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் எடுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா 1 × 2 2 வோல்ட். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா VR3. ஸோ VR3னா என்ன, இங்கே வர்ற கரண்ட், இந்த கரண்ட் நான் சொன்ன மாதிரி தான் இந்த கரண்ட் தான் இங்கே வரும், இங்கே 1 ஆம்ஸ் தான் வரும், இங்கேயும் 1 ஆம்ஸ் தாங்க வரும். ஓகேங்களா? ஸோ I இன்டு இந்த 3 ஓம் இருக்குங்களா, ஸோ 3 ஓம், V = IR, ஓம்ஸ்லாம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்க, இந்த ஓம்ஸ்லாம் கிர்ச்சாஃப்ஸ்லாம் எவ்வளோ வந்துட்டு சேர்ந்து இருக்கு அப்படிங்கிறது நான் காட்டுறேன். ஸோ ஐயோட வேல்யூ என்ன, 1. ஸோ 1 × 3 ஆம்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா 3 வோல்ட் அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது. சரி, ஓகேங்க. நம்ம ஒரு டெஃபினிஷன் பார்த்தோமா, கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லான்னு சொல்லிட்டு. அதாவது அல்ஜிபிரிக் சம் ஆஃப் லூப் பிரான்ச் வோல்டேஜ், அல்ஜிபிரிக் சம் ஆஃப் பிரான்ச் வோல்டேஜ். சரி, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குது, யாருமே தனியாக இருந்து சொல்லுங்க, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அல்ஜிபிரிக் சம் ஆஃப் branch voltage around a loop is equal to 0. ஓகேங்களா? algebraic sum of branch voltage around a loop is equal to 0. ஸோ அந்த கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா இந்த VR1க்கு பக்கத்தில் என்ன இருக்குது, 5 வோல்ட் இருக்குங்களா. ஸோ 5 வோல்ட் ஃபைன் பண்ணியிருக்கோமா. ஸோ 5 வோல்ட் போட்டாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த VR2க்கு பக்கத்தில் என்ன இருக்குது, 2 வோல்ட் இருக்குங்களா. ஸோ 2 வோல்ட் போட்டாச்சு. அப்புறம் இங்கே என்ன இருக்குது, 3 வோல்ட் போட்டாச்சு. ஓகே, நம்ம கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் இதெல்லாம் முடிஞ்ச அவ்வளோதாங்க. இதுதான் கேட்பாங்க கொஸ்டின்ல. ஸோ இதை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தான் ஒரு டெஃபினிஷன் சொன்னோம். கேவிஎல் என்ன சொன்னோம், அதாவது அல்ஜிபிரிக் சம் ஆஃப் பிரான்ச் வோல்டேஜஸ் அரௌண்ட் a loop is equal to 0ன்னு சொன்னோம். ஸோ நான் என்ன செய்யணும், நோட்டேஷன் இந்த கரண்ட் இப்படி தானே போகுது. ஸோ கரண்ட் நோட்டேஷன் அப்படி வைக்கிறேன், இப்படி வைக்கலாம், எப்படி வேணாலும் வைக்கலாம், தப்பு கிடையாது. நான் இப்படி வைக்கிறேன். சரிங்களா? அப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா -10. சரிங்களா? -10 வோல்ட். இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி இங்கேருந்து இப்படி வர்றேன், இங்கே +5 வோல்ட் இருக்குது. ஸோ +5 வோல்ட். அப்புறம் இப்படி இங்கே வர்றேன், இங்கே என்ன இருக்குது, +2 வோல்ட்டுங்களா. ஸோ +2 வோல்ட். அப்புறம் அப்படி கீழே இறங்குறேன், +3 வோல்ட். ஈக்குவல் டு 0வாக இருந்தால் மட்டும்தான் கேவிஎல் வந்து என்ன அப்ளிகபிள். நம்ம சால்வ் பண்ணதும் கரெக்ட், இல்லைனா நமக்கு சால்வ் பண்ணது தப்பு. ஓகேங்களா? ஸோ இப்படி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா -10 + 7 3 10. ஸோ பார்த்தீங்கன்னா 10 - 10 = 0 0வா. ஸோ நம்ம சால்வ் பண்ணது கரெக்ட். ஓகேங்களா? ஸோ இப்படி கூட என்ன செய்யலாம், வெரிஃபை பண்ணிக்கலாம். கேவிஎல் வந்துட்டு எப்பவுமே நம்ம என்ன செய்யக்கூடாது, வயலேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ கேவிஎல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், வயலேட் ஆகவும் கூடாது. அப்படி ஆகுச்சு அப்படின்னா நீங்கள் போட்டது தப்பு. சரி, ஓகே. இன்னும் சில ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணலாம். அப்போ தான் அந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. நான் ஒரு ப்ராப்ளம்ஸ் போடுறேன் பாருங்க.
ஓகே ப்ராப்ளம் ஒன் செகண்ட். ஓகே ஒரு கொஸ்டின் இருக்கு பாருங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். ஓகே கைஸ், ஓகே பயப்பட வேண்டாம், ஈஸி தான். ஒரு பேட்டரி சோர்ஸ், இந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 ஓம் 2 ஓம் அகெயின் 1 ஓம் 1 ஓம். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 30 வோல்ட். பயங்கரமான பேட்டரி இருக்குமா. இது பார்த்தீங்கன்னா VR1, இது பார்த்தீங்கன்னா VR2, இது பார்த்தீங்கன்னா VR3, இது பார்த்தீங்கன்னா VR4. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா VR1, VR2, VR3, VR4, அப்படி இல்லைன்னா V1, V2, V3, V4 எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இது ஒரு நம்ம வைக்கிற டேம் தான். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம வந்து பெருசாக கவலைப்பட தேவை கிடையாது. நான் இந்த மாதிரி சம் கேட்டால் ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், சாரி கைஸ், ஐ ஃபைன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஐ ஃபைன் பண்ணலாமா. இந்த லூப்பில் உள்ள கரண்டை ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், ஃபைன் பண்ணணும். இந்த கரண்ட் எங்கே போகும், இப்படியே வந்துட்டு இப்படி வந்துட்டு இங்கே போகும் ஃபர்ஸ்ட், அப்புறம் இங்கனையும் போகும், அப்புறம் இங்கனையும் அதே கரண்ட் தான் போகும், இங்கேயும் அதே கரண்ட் தான் போகும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படியே சுற்றி 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 என்ன செய்யும், ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகிடும், ஒரு க்ளோஸ் லூப் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ என்ன செய்யும், கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? சரி ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன, I = V/R, ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லா பயன்படுத்தி என்ன செய்ய போகிறோம், ஐயை ஃபர்ஸ்ட் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ஐ பார்த்தீங்கன்னா என்ன வரும், V 30 வோல்ட் இருக்குங்களா, அப்புறம் என்ன ஆர், எல்லாமே சீரியஸாக இருக்குதா, சேமா. நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், சேர்ந்து அதாவது சேமா இருக்குது அப்படின்னா, சீரியஸாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், சிம்பிளா கூட்டிருங்க, வேற ஒன்றுமே யோசிக்க வேண்டாம். கூட்டினா என்ன வரும், 1 + 2 + 1 + 1. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வோல்ட் வேண்டாம், 30 / 3 4 5. ஸோ பார்த்தீங்கன்னா 6. சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 ஆம்பியர் கரண்ட் என்ன செய்யுது, ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபைன் பண்ணணும், VR1 ஃபைன் பண்ணணும். ஸோ VR1 ஃபைன் பண்ண நம்ம என்ன செய்யணும், VR1 அப்படிங்கிறது என்ன, இந்த விங்கிறது என்ன, ஃபர்ஸ்ட் V = IR படிச்சுக்கோமா, V = IR. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் ஆகிற வோல்டேஜ் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு கடந்து போகிற கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ், அவ்வளோதான். அதாவது எப்படி, இந்த ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் ஆகிற வோல்டேஜ்ங்கிறது என்ன, இந்த ரெசிஸ்டன்ஸை கடந்து போகிற கரண்ட் இன்டு அந்த ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ரொம்ப குழப்பம் நினைக்கிறேன், சாரி. ஸோ I × 1 ஓம். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா VR2 I × 2 ஓம். அதே மாதிரி VR3ங்கிறது I × VR3ங்கிறது I × 1 ஓம். அப்புறம் VR4 அப்படிங்கிறது I × என்ன 1 ஓம். ஸோ எல்லாத்தையுமே நம்ம பெருக்கி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன செஞ்சிடும், VR1, VR2, VR3 கிடைக்கும், VR3, VR4 கிடைக்கும். ஸோ நம்ம பெருக்கி போடலாமா. இப்போ ஐங்கிறதுனா 6. ஸோ 6 6 வோல்ட், இங்கே 6 2 12 வோல்ட், இங்கே பார்த்தீங்கன்னா 6 வோல்ட், இங்கே பார்த்தீங்கன்னா 6 வோல்ட் கிடைக்கும். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், என்ன KVL அப்ளை பண்ணி பாருங்க. அதாவது அல்ஜிபிரிக் சம் ஆஃப் பிரான்ச் வோல்டேஜ் அரௌண்ட் எ லூப் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, நோட்டேஷன் வந்து இந்த மாதிரி போடுறேன். ஸோ இங்கிருந்து பார்க்குறோம், இது பிளஸ் இது மைனஸ். ஸோ -30 வோல்ட்டா, அப்புறம் இங்கிருந்து இப்படியே போகிறோம், அப்படி போகிறோம், அப்படி போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் VR1 இருக்கு, ப்ளஸ் VR1 என்ன இருக்குது, 6 வோல்ட் இருக்குங்களா. ஸோ ப்ளஸ் 6 வோல்ட்டா. அப்புறம் இங்கே என்ன, ப்ளஸ் VR2, ஸோ ப்ளஸ் 12 வோல்ட். அப்புறம் என்ன, ப்ளஸ் VR3 6 வோல்ட், ப்ளஸ் VR4 என்ன 6 வோல்ட், 6 6. ஸோ பார்த்தீங்கன்னா இது 0வா இருந்துச்சுன்னா நம்ம போட்டது சரி, இல்லைன்னா தப்பு. ஸோ பார்த்தீங்கன்னா 6 18 24 30. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டது சரிதான். ஓகேங்களா? ஸோ இப்படி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இதை ஈஸியாக வந்துட்டு வெரிஃபை பண்ணிக்கலாம். பட் அவங்க வெரிஃபைலாம் பண்ண சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, VR1, VR2, VR3, VR4 ஃபைன் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டா போதும், வேற எதுவுமே உங்களுக்கு தேவை கிடையாது. சரிங்களா? ஸோ நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், அதை நீங்கள் சால்வ் பண்ணி கீழே வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சொல்யூஷன் வீடியோ தேவைன்னா சொல்லுங்க, நான் போடுறேன், இல்லைனா தேவையில்லை. இது ரொம்ப ஈஸி தானே, ரொம்ப கஷ்டம் தான் கிடையாது. ஸோ நான் வந்து ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் கொடுக்குறேன், அதை கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க, கொஞ்சம் சால்வ் பண்ணி கீழே வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் இதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நான் இதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணணும், அதுக்கெல்லாம் சொல்யூஷன் வீடியோ போட மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் கண்டிப்பாக சொல்யூஷன் வீடியோ போடுறேன். ஸோ ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் பாருங்க. ஓகே, 12 வோல்ட். ஓகே, கஷ்டமான கொடுக்க மாட்டேன், ஈஸியாக சால்வ் பண்ணுங்க. ஏன்னா ஈஸியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. 2 ஓம் 4 ஓம் ப்ளஸ் மைனஸ் VR1 ப்ளஸ் மைனஸ் VR2. ஸோ I. ஸோ ஃபைண்ட் I. ஃபைண்ட் I. அப்புறம் என்ன, VR1 VR2 என்ன
இதையும் ஃபைண்ட் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பாருங்க அதே மாதிரி. சரி, கைஸ் இதுக்கும் அதே தான், சேம் ஃபைன் பண்ணி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த கொஸ்டினுக்கான சொல்யூஷன் வீடியோ வேணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் தனியாக ஸ்பெஷலாக மேக் பண்ணி போடுறேன். ஐ திங்க் எனக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து சரியான ஆன்சர் கரெக்டாக ஈஸியாக போட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் அந்த எக்ஸாமுக்கு வந்து சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களாம் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. ஏன்னா பேசிக் இன்ஜினியரிங் உங்கள் எல்லாருக்குமே புரியுது மாதிரி தான் நடத்திட்டு இருக்கிறேன். ஏதாச்சும் விமர்சனம் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நான் தான் மாற்றிக்க முயற்சி பண்ணுறேன். ஏதாவது கொஸ்டின் நான் சொல்லித்தர எதுவுமே மிஸ்டேக் இருக்காது. உங்களுக்கு வந்து நான் சொல்கிற அப்படி தான் வந்துட்டு மாற்றணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதை மாற்றத்துக்கான முயற்சி எடுக்கிறேன் ஓகேங்களா. ஓகே, தேங்க்ஸ்.